Hi all, welcome to our channel DevSpot. இந்த வீடியோல நம்ம JavaScript data types பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First data types னா என்னன்னு பார்த்துடலாம். Data type னா என்னன்னா நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ற டேட்டாஸ்லாம் ஒரு டைப்ல இருக்கும். அதுதான் டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்ல primitive and non primitive னு இருக்கு. First primitive data type பார்த்தோம்னா string, number, boolean, undefined and null. Non primitive data typeல object மட்டும்தான். Primitive data type பார்த்தோம்னா single value அத ஸ்டோர் பண்ணும், multiple values ஸ்டோர் பண்ணாது. primitive data typeல first string பத்தி பார்க்கலாம். string என்ற data type அதாவது ஒரு group of character or any content அத நம்ம variable ஸ்டோர் பண்ணும்போது single quotes or double quotes or backtick யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணனும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். JavaScript online compilerல where name equal to ரஞ்சனின்ற நேம் நான் ஸ்டோர் பண்றேன். சாரி, கன்சோல் தென் இதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்பர், சிம்பிள்ஸ், இது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கும்போது அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். So, இதுதான் string data type. Then number என்ற data type. Number வந்து numeric value ஸ்டோர் பண்றது. Numeric value எது வேணாலும் இருக்கலாம். Positive value இருக்கலாம், negative value இருக்கலாம். Then decimal values. So, இந்த மாதிரி numeric value ஸ்டோர் பண்றது தான் number data type. Then boolean வந்து ஒரு logical data type. Logical data type எப்படின்னா ஒரு ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி அதோட கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூ ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்த்துடலாம். நான் ஒரு ரெண்டு வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் பண்றேன். x equal to 27 let y equal to 45 console.log x greater than y. இந்த கண்டிஷனை நான் செக் பண்ண போறேன். false என்ற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சோ இதுதான் boolean. booleanனா ஒன்னு true or false. இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். undefined data type எப்படின்னா நம்ம வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணிப்போம், ஆனா அசைன் பண்ணிருக்க மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு undefined என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ undefinedக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். where x மட்டும் போட்டுட்டு console.logல x கொடுத்தனா எனக்கு undefined அவுட்புட் வரும். ஏன்னா நம்ம எந்த வேல்யூவும் xக்கு அசைன் பண்ணல. சோ நமக்கு டிஃபால்ட்டா undefined என்ற வேல்யூ வந்துரும். தென் null. null என்ற டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்ணனும்னா எனக்கு எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண வேணாம், எம்டி வேல்யூவா இருக்கணும்னா நம்ம null யூஸ் பண்ணனும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பை.